அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். இந்த ஜூலை 17ஆம் தேதி என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாள் எதனால் இந்த அளவுக்கு சந்தோஷமாக நான் அதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறத மிக விரைவில் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சமீபத்தில் ஒரு நாவல் படிக்க வாய்ப்பு கிடைச்சி படித்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதோடைய கருத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 1988 வந்து பவுலோ கொய்லோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. நாவலோட பேர் என்னன்னு தானே கேட்குறீங்க? த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நாவல். பல பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கிறாரு கதையை. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கிற மாதிரி அந்த நாவலை சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சாண்டிகோ அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சவுத் அமெரிக்காவில் சிலி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட கேபிட்டலாக இருக்குது. பட் அந்த சாண்டிகோங்கிற ஒரு பேரை வந்து ஒருத்தருடைய நேமாக வந்து அவர் சொல்லி இந்த கதையை இந்த நாவலை கொண்டு போயிருக்கிறாரு. அதாவது சாண்டியோகோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆளாகவும், அவர் வந்து ஒரு நாள் ஒரு கனவு காண்றாரு. அதாவது எகிப்தில் பிரமிடுகள் பக்கத்தில் ஒரு பெரிய புதையல் இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. சரி, அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேய்ச்சிட்டு இருந்த ஆடுகளை ஸ்பெயினில் விட்டுட்டு போகிறாரு அதை நோக்கி. அப்படி ஆப்பிரிக்காவுக்குள்ளே போகும்போது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தடுமாற்றமான விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கே வந்து ஒரு ஓல்டு கிங் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்து எடுத்துக்கிறாரு. இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவர் கையில் வச்சுருந்த எல்லா பணத்தையும் வந்து ஒரு திருடர்கள் திருடிட்டு போயிடுறாங்க. திருடிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ணாடி கடையில் போய் வேலை பார்க்குறாரு. கடுமையாக உழைச்சி பணத்தை சேமிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் அவர் கனவுல வந்த புதையலை தேடி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. போகிற வழியில் பாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கவும் செய்கிறாரு. இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்துருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா அந்த கான்செப்டு, அதாவது பாதரசத்தை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியை சந்திக்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்தை உள்ளே கொண்டு வந்து இந்த புத்தகத்துக்கு அந்த பேர் சூட்டி இருக்கிறாப்புல. அதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இதயம் என்ன விஷயத்த சொல்லுதோ உங்ககிட்ட அந்த விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னெலாம் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. அப்படி இருந்தாலும் அவர் அந்த இடத்த போய் அடையிறாரு. புதையலை தோண்டலான்னு முயற்சி பண்ணும்பொழுது சில கொள்ளைக்காரங்க வந்து இவர்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இந்த கனவுல நடந்த விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறாப்புல. முட்டாள்தனமான விஷயமா இருக்குது, எனக்குடைய தான் ஒரு கனவுல ஸ்பெயினில் ஒரு ஓல்டு சர்ச் பக்கத்தில் புதையல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் அதுக்காக போய் அங்கே தேடிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி இவருக்கு அப்போ தான் ஒரு ஸ்பார்க் வருது மைண்டில். நம்ம ஸ்பெயினில் இருந்தானே வரோம், நம்ம மேய்ச்சிட்டு இருந்த ஆடு எல்லாமே அங்கே விட்டுட்டு வந்துருக்குறோமே, ஒருவேளை நம்ம புதையல் எல்லாம் அங்கே தான் இருக்குது போல், நம்ம கனவுல வந்த புதையல் எல்லாம் அதை தான் சொல்லியிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட பயணத்தை ஸ்பெயினுக்கு போயிட்டு அது சொன்ன மாதிரி அந்த ஓல்டு சர்ச் பக்கத்தில் இருந்த மரத்துக்கடியில் போய் தோண்டி பார்க்குறாரு. ஸோ தங்க நாணயங்கள் கிடைக்குது. கடைசியாக அவர் கனவுல கண்ட அந்த புதையல் எல்லாம் அவருக்கு கிடைக்குதுங்க. ஸோ செல்வந்தராக மாறிடுறாரு. ஸோ இந்த விஷயத்துலேருந்து அந்த நாவலில் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதை விட்டுட்டு ரொம்ப வெளியே போய் பல விஷயங்களை தேடுறீங்க, அதனால் வெற்றியும் அடைய முடியாமல் போயிடுது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுடைய கொஷினுக்குரிய ஆன்சரை நீங்கள் தேடிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாருங்க. இந்த நாவலில் இருந்து அவர் என்ன கருத்து சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன்னா, உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணாதீங்க. ஏன்னா அவருடைய பயணத்தை ஆரம்பித்தார் கனவுல வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பல தடங்கல்கள் வந்தாலும் அவர் அந்த தேடணும், புதையலை தேடணும் அப்படின்னு முடிவெடுத்து கடைசியாக போய் அவருடைய அந்த நாணயமாக இருந்த அந்த மொத்த புதையலையும் எடுத்துட்டார். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சூஸ் பண்ணதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. நாளை வந்து கடத்தி போடாதீங்க. அதே மாதிரி நினச்ச நேரத்தில் உங்களுக்கு அது திட்டமிட்ட விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் ரொம்ப வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பட் கடுமையாக உழைக்கிறத மட்டும் எனக்கு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே ஒரு ரீசனில் தான் வந்திருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறீங்க, இல்லை வந்து ஒர்க்கிங் பிளேஸில் ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஒரு நட்பு கிடைக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு திட்டம் தான். சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமாரியான ஆட்கள் உங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் கண்டிப்பாக. பட் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டமிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த சொசைட்டிலேருந்து எதிர்பார்ங்க. அதை தாண்டி எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில் எதை கண்டும் பயப்படாதீங்க. பயம் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி அடையக்கூடிய அந்த நாட்கள் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும். ரொம்ப பக்கத்தில் இருப்பீங்க. ரொம்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 100 மீட்டரில் இருக்கிறீங்க, அது இந்த 100 மீட்டரில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா அது 100 மீட்டருங்கிறது அடுத்து 1000 மீட்டர் ஆகிடும். அப்புறம் அதை நோக்கி ரொம்ப பயணிக்கிறீங்க, ஒரு 200 மீட்டரில் இருக்கும் அந்த வெற்றி. அப்புறம் மீண்டும் உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, உங்களோட ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களுடைய அந்த கடுமை உழைப்பை வந்து
போடுறத கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் அந்த சக்ஸஸ் வந்து தள்ளி நம்மளை விட்டு போயிடும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து எதை கண்டும் பயப்படாதீங்க. இந்த புக்கில் அவர் ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்சஷன். ஸோ அது எப்படி சொல்லலாம்னா தமிழில் ஒரு தீராத வெறின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த விஷயத்துக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திக்கிறேன்.